ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதம் ரூபாய் 1000 வாங்கின்னு வர பெண்களுக்கு ஒரு முக்கியமான சூப்பரான அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம். அதாவது இது வரைக்கும் மாதம் 1000 ரூபாய் நீங்கள் பெற்றுன்னு வந்திருப்பீங்க. இனிமேட்டுக்கு ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய் ப்ளஸ் 1000 ரூபாய் அப்படின்ற ஒரு முக்கியமான தகவலை முக்கிய அறிவிப்பாக பார்த்தீங்கன்னா அமைச்சர் சொன்ன அசத்தலான 3 முக்கிய அறிவிப்பு பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரெகுலராக மாதம் 1000 ரூபாய் வாங்கின்னு வரவங்க கம்பல்சரியாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஏன் சொல்கிறான், நிறைய பேர் நம்ம போடுற அப்டேட்டட் வீடியோ கலைஞர் மகளிர் உரிமை இதை பற்றி வீடியோ நிறைய பேர் போடுவோம். நம்ம நிறைய வீடியோவை போட்டிருக்கோம் நம்ம சேனலில். அந்த வீடியோவை நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணுறதுனால ஒரு சில இன்ஃபர்மேஷன் தவற விட்டுறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணுறதுனால நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தவறாக போய் சேரத்துக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கொடுக்க போகிற இன்ஃபர்மேஷன் மாதம் 1000 ரூபாய் வாங்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். அதனால் தயவு செய்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கூடுதலான எப்பயுமே நம்ம வீடியோ போட்டோம்னா கிரேஸ் பாயிண்ட் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டும் வீடியோ சென்டரில் கொடுக்கறது வழக்கம். அதே போல் இன்றைக்கி வீடியோலையும் பார்த்தீங்கன்னா வீடியோ சென்டரில் நிறைய முக்கியமான இன்ஃபர்மேஷன் கூடுதலாக கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் புதிய விண்ணப்பம் சம்மந்தமாகவும் ஒரு சில இன்ஃபர்மேஷன், பணம் ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வரலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றதையும் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம் சம்மந்தமாக ஒரு 2 அப்டேட் கூடுதலாக கிடைச்சிருக்கு. இது சம்மந்தமாக டீட்டெயிலாக பேச போகிறோம். அதனால் தயவு செய்து இன்றைக்கி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இந்த திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 1,16,00,000 மகளிர்கள் இது வரைக்கும் பயன்பெற்று வராங்க அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இப்போ கூட ரீசனாக பார்த்தீங்கன்னா 2025-26 நிதியாண்டிற்காக பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தாக்கல் நடைபெற்றிருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு ரூபாய் 13,807 கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது. இதன் மூலயமா நிறைய மகளிர்கள் பயன்பெற்று வராங்க. நம்ம சேனலில் நிறைய பேர் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க, நிறைய ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணுறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் அதை இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சு நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் நம்ம சேனல் மூலயமா வீடியோ பார்த்து 1000 ரூபாய் பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கூடுதலாக தகவலாக கொடுக்கும்போது அது அரசு தரப்புலேருந்து வரக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் நம்ம தகவலாக கொடுப்போம். இதே போல் நிறைய இன்ஃபர்மேஷன் மூலயமா இன்றைக்கி என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரூபாய் 1500 + 1000. இனிமேல் மாதம் இவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை அமைச்சர் சொன்ன அசத்தலான அறிவிப்பு அப்படின்றத ஒரு ஆர்டிகல் மூலயமா நம்ம எடுத்து இன்றைக்கி வீடியோ ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். அதாவது தற்போதைய தகுதி உள்ள மகளிர்களுக்கு மட்டும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இது எல்லாருக்குமே நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு சிலவங்க அப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருப்பீங்க. விரைவில் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, யாராருக்கும் வழங்கப்படாத இருக்கோ அனைவருக்கும் வழங்கப்படும் அப்படின்றத பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மனநலம் குன்றிய குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், உதவித்தொகை பெறக்கூடியவர்கள், குடும்பத்தில் இருக்கும் பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்ற அமைச்சர் கீதா ஜீவன் கூறியுள்ளார். நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருக்கீங்க, ஹேண்டிகேப்டு ஊனமுற்றவர்களுக்கு அந்த குடும்பத்தில் 1500 ரூபாய் அவங்க மாதம் இந்த ஊனமுற்றோர் பணம் வாங்குறதுனால 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை எங்களுக்கு கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிங்க. அவங்களுக்கான அறிவிப்பாக வந்திருக்கு. அதாவது இப்போ ரீசனாக தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்றிருந்தது. கடந்த 14ஆம் தேதி தொடங்கிய நடைபெற்று வந்த இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் 2025-26 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை பார்த்தீங்கன்னா அமைச்சர் தாக்கல் செய்திருந்தார். இதில் முக்கியமாக மகளிர் முன்னேற்றத்துக்காக பல்வேறு அறிவிப்புகள் இருக்கின்றனர் அப்படின்றவங்க சொல்லியிருந்தாங்க. அதே போல் அறிவிப்புகளும் வெளியேறினது. குறிப்பாக அனைவர்களுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும், விரைவில் விண்ணப்பிப்பதற்கான ஏற்பாடு செய்யப்படும் அப்படின்றத இன்ஃபர்மேஷன் அமைச்சர்கள் கூறியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக நோட் பண்ணுங்கள், புதிய விண்ணப்பம் விரைவில் விண்ணப்பிக்கப்படும், விண்ணப்பத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. விரைவில் முகாம் நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. இதனால் தமிழகத்தில் உள்ள இல்லத்தரசிகள் மகிழ்ச்சியில் உள்ளனர் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக இதுக்கு மேலே புதிய விண்ணப்பம் வந்ததுன்னா நம்ம சேனலை முன்கூட்டியே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. எப்போ புதிய விண்ணப்பம் வரும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணுவோம். இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில் கேள்வி நேரம் நடைபெற்றிருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்விகள் நிறைய பேர் எழுப்பியிருந்தாங்க. அதில் முக்கியமாக கீழூர் தொகுதி வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி, குழந்தைகள் மையம் அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்குமா என நாகை மாலி கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேள்வி எழுப்பினார். நாகை மாலி
கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அமைச்சர், குழந்தைகள் நல மையங்கள் சீர்மிகு அமைப்பு மாற்றம் மற்ற அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது மற்றும் கடந்த ஆண்டு அனுமதிக்கப்பட்ட 1503 மையங்கள் 1203 மையங்களுக்கு கட்டடம் கட்டப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு புதிதாக 500 கட்டடங்கள் முதல்வர் நிதி ஒதுக்கீடு செய்ய உள்ளதாக கூறினார் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மையம் அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்குமா அப்படின்றத நாகை மாலி கேள்வியை வந்து எழுப்பியிருந்தார். அது சம்மந்தமாக டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷனும் வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. இது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மனநலம் குன்றிய குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலம் 1500 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படுகிறது. இதனால் மனநலம் குன்றிய குழந்தைகள் பெற்றோர்களுக்கு உரிமை தொகை மறுக்கப்படுகிறது அப்படின்ற கேள்வி வந்து எழுந்திருந்தது. அதாவது டீட்டெயிலாக வந்து நோட் பண்ணுங்கள். மாற்றுத்திறனாளி குழந்தைகளாக இருந்தால் இல்லை வந்து குன்றிய மனநலம் குன்றிய குழந்தைகள்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்குலாம் 1500 வந்து வழங்குறது விதம். இந்த 1500 வந்து வழங்குறதுனால கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து மறுக்கப்படுது அப்படின்ற கேள்வி வந்து எழுந்திருந்தாங்க. எனவே அவர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்க வேண்டும் என்று எம்எல்ஏ தங்கமணி கேட்டுக்கொண்டார் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து கிடையாது. இது சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர்கள் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை வந்து சொல்லியிருக்காங்க. அது சம்மந்தமாக நம்ம டீட்டெயிலாக வந்து என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்ப்போம். அதாவது இதற்கு பதிலளித்த அமைச்சர் கீதா ஜீவன், மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை பெற்றாலும் அந்த குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு, முக்கியமாக வந்து நோட் பண்ணுங்கள், மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை பெற்றாலும் அந்த குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறலாம் என விதிவிலக்கு உள்ளது. மேலும் மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை பெறும் குடும்பத்தில் உள்ள மகளிர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். முதலமைச்சர் வந்து மாற்றுத்திறனாளி அவங்க 1000 ரூபாய் வந்து மாதம் அவங்க குடும்பத்தில் யாராவது உதவித்தொகை வாங்கியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் மகளிர்கள் வந்து குடும்ப தலைவியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 1000 ரூபாய் கூடுதலாக வந்து கொடுக்கணும். அதாவது எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓஏபி பென்ஷன் மற்ற வந்து உதவித்தொகை வாங்கிறவங்களுக்கு இந்த மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடையாது அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு வந்து இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் 1500 ரூபாய் ஊனமுற்றோர்கள் அது மனநலம் குன்றிய குழந்தைகள் வந்து வாங்குறதுனால இவங்களுக்கு கிடையாது அப்படின்ற கேள்வி வந்து எழுதப்படுது. அவங்களுக்குலாம் வந்து ஏற்கனவே வந்து விதிவிலக்கு வந்து இருக்குது. அவங்களாம் வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி வந்து வாங்கலாம். அதுக்கான ஆப்ஷனும் வந்து இருக்குது அப்படின்றத அமைச்சர் வந்து டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருக்கார். இது நிறைய பேருக்கு வந்து தெரியாது இருக்குது. நீங்கள் இதுக்கு மேலே வந்து புதுசாக வந்து அப்ளிகேஷன் வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஊனமுற்றோர் ஃபேமிலியில் யாருன்னா வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். மனநலம் குன்றிய குழந்தைகள் இருந்தீங்கன்னா உங்கள் வீட்லேயும் வந்து அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் அந்த தொகை வாங்கியிருந்தாலும் சரி, இந்த தொகை உங்களுக்கு கூடுதலாக வந்து உங்கள் குடும்பத்தாருக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றத வந்து முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் ஹேண்டிகேப்டு மாற்றுத்திறனாளிக்கு வந்து இது சம்மந்தமாக வந்து கேள்விகள் வந்து எழுப்பின்னு வந்தீங்க. அது சம்மந்தமான டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனாக இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை தமிழகத்தில் முன்னதாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சுமார் 1,16,00,000 பயனாளிகள் பயன்பெற்றனர். மேலும் புதிதாக திருமணமானவர்கள், புதிய குடும்ப அட்டை பெற்றவர்கள், கல்லூரி படிப்பை முடித்தவர்கள் என மாதந்தோறும் ஆயிரக்கணக்கான மகளிர் உரிமை தொகைக்கான புதிய விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகிறது. இதற்கு இந்த காரணம் ஒவ்வொன்றும் மாதம் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான பட்டியலை தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்டு வருகிறது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து திருமணமானவங்க புதுசாக வந்து ரேஷன் கார்டை வந்து குடும்ப அட்டை வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப பேர் வந்து தயாராக வந்து இருக்கீங்க. இவங்களுக்கு எல்லாம் வந்து ஆன்லைன்லோ இல்லை வந்து முகாம் மூலியமாக வந்து நடத்தப்பட்டு கண்டிப்பாக வந்து புதிய விண்ணப்பம் விரைவில் வந்து வரும். அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சட்டமன்ற பேரவையில் அப்படியே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமாக நீங்கள் உடனுக்குடன் வந்து இன்ஃபர்மேஷன் தகவல் வந்து தெரியணும். எங்கே அப்ளை பண்ணணும், எப்படி வந்து அப்ளை பண்ணணும், எப்படி 1000 ரூபாய் வந்து உரிமை தொகை பெறணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து கண்டினியூ வந்து வாட்ச் பண்ணுவாங்க. உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து தெரியும். இந்நிலையில் அரசின் விதிமுறைகள் பொருந்தாததால் தற்போது சுமார் 1,27,000 பயனாளிகள் உரிமை தொகை திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகளின் எண்ணிக்கை 1,15,00,000 1,14,00,000 குறைந்திருக்கிறது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ண. இந்த மாதம் வந்து நிறைய பேருக்கு வந்து பணம் வந்து வரல 1000 ரூபாய் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் விதிமுறைகள் வந்து பொருந்தாத காரணத்தினால நீங்கள் க்ரைட்டீரியா மீறும் பட்சத்தில் அவங்கள வந்து நீக்கப்படுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அதில் வந்து 1,15,00,000 பேர்லேருந்து 1,14,00,000 பேர் 1,00,000 பேருக்கு மேலே வந்து இப்போ வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அதிக வருமானம், நிலம் வாங்குதல், அரசு பணியில் சேர்ந்தல்,
உயிரிழப்பு உள்ளிட்ட காரணங்களால் பகுதிகள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க குறிப்பாக இவ்வளோ நாளாக வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணல, இப்போ முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் அனைவர்களுக்கும் யாரெல்லாம் வந்து தகுதியானவங்களோ அவங்களுக்கு எல்லாருமே வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வந்து பெற முடியும். தகுதி இல்லாதவர்கள் கண்டிப்பாக வந்து நீக்கப்படும் அப்படின்றதையும் வந்து சட்டப்பேரவையில் பட்ஜெட்டில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை முக்கியமாக வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்துருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த கண்டென்ட் என்னன்னு சொல்லிட்டு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நான் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். மேலும் ஒரு சிலவங்க வந்து இந்த க்ரைட்டீரியாலாம் நாங்கள் வந்து மீறல, என்ன சொல்யூஷனால வந்து நிறுத்துனாங்கன்னு தெரியல அப்படின்னு வந்து கேட்டிருந்தோம். நீங்கள் சிஎம் ஹெல்ப்லைனில் கால் பண்ணி வந்து கேளுங்க அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு நம்ம அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்து கொடுத்துருக்கோம். அது சம்மந்தமாக நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து சிஎம் ஹெல்ப்லைனில் கால் பண்ணி வந்து கேட்டிருக்காங்க. அண்ணா முதலமைச்சர் உதவி மையத்துக்கு கால் பண்ணி எங்களுக்கு ஒன்றும் எந்த அப்டேட்டும் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. புதுசாக வந்து அப்ளை பண்ணது சம்மந்தமாக இவங்க வந்து கேட்டிருக்காங்க பழகுது, அதனால் எந்த அப்டேட்டும் வந்து வரல அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணாங்க. ப்ரோ சிஎம் ஹெல்ப்லைனில் கால் பண்ணி கேட்டேன் வரும்னு சொன்னாங்க அப்படின்றவங்க ஒருத்தவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே போல் நீங்கள் சிஎம் ஹெல்ப்லைனில் உங்களுக்கு ஒரு வேளை பணம் வந்து நடுவில் வந்து ஸ்டாப் ஆகிருந்தாலும் சரி, இல்லை புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி வந்து கேட்கலாம். ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா கால் போகாது, ஒரு சில டைம் வந்து உங்களுக்கு கால் ரீச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறேன். மேலும் வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க நிறைய இன்ஃபர்மேஷன் ஒரு வீடியோவில் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். புதுசாக வந்து விண்ணப்பிக்க போகிறவங்க குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, மின் கட்டண ரசீது, வங்கி பாஸ் புத்தகம், இது அனைத்தும் வந்து உங்களுக்கு கம்பல்சரியாக வந்து நீங்கள் முன்கூட்டியே வந்து எடுத்து வச்சுக்கணும். இது ஃபுல்லாக வந்து முன்கூட்டியே எடுத்து வச்சிக்கிங்கன்னா அவங்க கேட்கும்போது ஆவணங்கள் எல்லாமே வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு தயாராக வந்து இருக்கலாம். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் வந்து அஃபிஷியல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட விண்ணப்ப படிவம். இது சம்மந்தமாக நீங்கள் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கணும்னா www.tninfo360.com அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்ம ஒரு ஆர்டிக்கிளும் வந்து போஸ்ட் பண்ண வரோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ கீழே வந்து மென்ஷன் பண்ணுறேன். tninfo360.com அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் கிளிக் பண்ணி வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து தெரியும். கூகுளில் கூட நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம், அப்படின்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே போல் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் நீங்கள் விண்ணப்பப்படியும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது சம்மந்தமான டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனும் என்னன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் பொறுத்த அளவுக்கு ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டாக வந்து கரெக்டாக வந்து கொடுங்க. நீங்கள் கொடுக்கும்போது வேறு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துட்டு உங்களுடைய ஆதார் கார்டில் வேறு பேங்க் அக்கௌண்ட் லிங்க் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பணம் ஸ்டாப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றது டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலவனுக்கு வந்து 1500 கூட 1000 ரூபாய் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையும் பெறறதுக்கான என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் அமைச்சர்கள் வந்து டீட்டெயிலாக வந்து முக்கிய அறிவிப்பாக வந்து சட்டப்பேரவையில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை கட்டாயமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து பயனுள்ள தகவலாக வந்து அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலும் வந்து இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, இல்லை இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணோம். எந்த சேனல்லையும் வந்து நீங்கள் பண்ணுற கமெண்ட்டுக்கு உடனடியாக வந்து ரிப்ளை பண்ண மாட்டாங்க. நீங்கள் பழைய வீடியோவில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலில் ஒரு கமெண்ட்டுக்கும் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணும். உங்களுக்கு ஏதாவது வந்து கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக இல்லை இந்த ஸ்கீம் சம்மந்தமாக டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கேளுங்க. உடனே வந்து நான் வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக வந்துருக்கிறேன். நீங்கள் போடுற வீடியோ கண்டென்ட்டோட உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதுக்கான சொல்யூஷன் நான் வந்து கமெண்ட்லேயே வந்து தெரிவிப்பேன் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.